எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பிந்தி மசாலா வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இதே பேனில் நான் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கு, 2 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் 2 தக்காளி பியூரி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட் ஆகிடுச்சு. நான் 1/2 கப்பு தயிர் நல்லா விஸ்க் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி. இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட் ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் மசாலா பிந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நான். நம்ம இதை சப்பாத்தி கூட இல்லை ரைஸ் கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.